கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு சமாதானம் உள்ள ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இந்த நாள் நமது ஸ்தோத்திர பண்டிகையின் 9வது நாள். நாம் 9வது நாளாக இன்று கர்த்தரை கொண்டாடி வருகின்றோம். இந்த டிசம்பர் மாதத்தில் அவரை உயர்த்தி வருகின்றோம். இன்றும் நீங்கள் தவறாமல் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி உயர்த்துவதிலே நீங்கள் தவறாமல் பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பிரியமானவர்களே, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது, நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு இப்போ இருக்கிற நம்முடைய நிலையை நம்ம பார்த்து யாருமே நம்ம இன்னும் நமக்கு இது வேணும் அது வேணும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் எனக்கு இன்னும் சுகம் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் நமக்கு கால் வலிக்குது, நமக்கு கை வலிக்குது, இந்த வேலை செய்ய முடியல, இன்னும் எனக்கு இதெல்லாம் சுகமாகணும், எனக்கு இன்னும் இந்த தேவைகள், இவ்வளோ பணம் இருந்தால் இந்த தேவை சந்திக்கப்படும், எனக்கு இன்னும் இந்த நன்மை இருந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி நம்ம எல்லாருமே அப்படி ஏதாகிலும் வேணும், ஏதாகிலும் இன்னும் கேட்கப்படாத விண்ணப்பங்களை நினைத்து தான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோமே தவிர, நமக்கு இதுவரைக்கும் கர்த்தர் இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறார். நம்ம இந்த நிலையில நிற்க வைத்திருக்கிறாரே, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோமே என்று சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம கொரோனா டைமில் ஒரு சிலர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அவங்க கொரோனா பாதிக்கப்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்து என்னென்னமோ கொடுத்து அவங்கள ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த சகோதரி பெரிய பாடுகள் மத்தியில் போய் அவங்களுக்கு எதுவும் ஆயிருமோ என்று சொல்லி ஜெபிக்க சொல்லிகிட்டே இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க. அப்போது நல்லா ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் கிருபையாக அவங்கள சுகமாக்கி திரும்ப கொண்டு வந்தார். அப்போ அவங்க பார்க்கும்போது அவங்க சொன்ன ஒரு காரியம், நான் எனக்கு இருக்கிற அந்த கொரோனா தொற்று கூட என்னை பயமுறுத்தவே இல்லை, ஆனால் எனக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் எனக்கு முன் வரிசையிலும் பின் வரிசையிலையும் பேஷண்ட்ஸை கொண்டு வந்து படுக்க வைத்து அவர்களுக்கு ஆக்சிஜனை ஏற்றிக்கொண்டே இருப்பாங்க. அதில் சில நேரம் பார்த்தா அப்படி சுற்றி சில மரித்து போயிடுவாங்க. மரித்து போன உடனே அப்படியே வெள்ளை துணி கொண்டாந்து மூடிட்டு அப்படியே அவங்க பிரேதமாக தூக்கிட்டு போவாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம உயிரோட வெளியே போவோமா, அல்லது நம்மையும் இப்படி தான் தூக்கிட்டு போவாங்களா என்று சொல்லி ஒரு திகில் பிடித்து கொண்டது. அதுதான் ஒரு பெரிய வேதனையாக போயிடுச்சு. அதனால் என்னை ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் இரவு பகல் தூங்காமல் இருந்தேன் என்று சொல்லி அந்த சகோதரி சொன்னாங்க. ஆனால் எப்படியோ ஆண்டவர் என்னைய இன்னைக்கு சுகமாக்கி கொண்டு வந்துட்டாரே என்று சொல்லி அவங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாங்க. பிரியமானவர்களே, ஆமாம், நம் நிர்மூலமாகாமல் இருப்பது, நம்மை சூழ எத்தனை தீமைகளோ நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அதன் மத்தியில் நம்மை நிர்மூலமாகாமல் நம்மை காத்து வருகிற நம்முடைய ஆண்டவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்கள் முடிவே இல்லாதது. அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை அப்படின்னு சொன்னால், இதுதான் இவ்வளவு நாள் தான் கிருபை இருக்குது, இப்போ இவ்வளவு நாளைக்கு தான் அவருடைய கிருபை நம்ம சேர்த்து வச்சுருக்கோம், இன்னும் ஒரு வாரத்துக்கு தான், இன்னும் ஒரு மாதத்திற்கு தான், இன்னும் ஒரு வருடத்துக்கு தான் என்று அல்ல, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அது காலமாக அவருடைய இரக்கங்கள் கடந்து வந்து கொண்டே இருக்கின்றன. அதோடு சொல்லப்படுகிறது, அவைகள் காலை தோறும் புதியவைகள் என்று. பிரியமானவர்கள், அதனால தான் காலையில் எழும்பி தேவனுடைய பாதத்தில் அமரும் பொழுது காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அப்போ காலையில் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை நிர்மூலமாக்காமல் நம்மை காத்து வருகிற கிருபை தினமும் புதியவைகளாய் நமக்கு நேராக கடந்து வர ஆயத்தமாய் இருக்கின்றது. அப்போ அந்த காலை நேரத்தில் எழும்பி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவரை பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது புதிய புதிய கிருபைகள் நம்மேல் இறங்க ஆரம்பிக்கின்றது. பிரியமானவர்களே, இதோ இந்த டிசம்பர் மாதத்தில் விசேஷமாக நம்ம ஸ்தோத்திர பண்டிகை என்று சொல்லி அனுசரித்து வருகின்றோம். இதற்கு முக்கிய காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் நம்மை ஆண்டவர் நடத்தி வந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த வருடம் மாத்திரம் அல்ல, நாம் இத்தனை காலமும் நம்மை ஆதரித்து, நம்மை உடுத்துவித்து, நம்மை போஷித்து, நமக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து நிர்மூலமாகாத படிக்கு இம்மட்டும் நடத்தி வருகிற தேவனுடைய கிருபையை நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக தான் இந்த 21 நாட்கள் நாம் ஸ்தோத்திர பண்டிகை அனுசரித்து வருகின்றோம். இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, நம் நிர்மூலமாகாமல் இருப்பது, நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று சொல்லி அநேகர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே இந்த வரியை சொல்லி ஜெபம் ஆரம்பிப்பாங்க. கரெக்டு தான். தேவனுடைய கிருபை அவர் சுத்த கிருபை என்பாங்க. சுத்த கிருபைன்னா அது அவருடைய கிருபை, சுத்தமான கிருபை தான் நம்மளை நிற்க வைக்குது, நம்மை நிர்மூலமாகாமல் நம்மை காக்கிறது என்று சொல்லுவாங்க. அவருடைய கிருபையே சுத்தமானது தான். ஆனால் அப்படி சொல்லும் பொழுது அந்த வரியை சேர்த்துக்கிறாங்க. பிரியமானவர்களை, இதை நம்ம மறந்துடவே கூடாது. கர்த்தருடைய கிருபையினாலே நாம் நிர்மூலமாகாமல் நின்று கொண்டிருக்கின்றோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, காலை தோறும் புதியவைகளாய் இருக்கின்றன. எனவே காலை தோறும் தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு, கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றுக்கொண்டே நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை, அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற தீர்மானங்களை அழகாய் நிறைவேற்றி முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. உடைய கிருபையும் இரக்கமும் எங்களை இம்மட்டுமாய் தாங்கி வழிநடத்தி வருவதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். உடைய கிருபையினாலே நாங்கள் நிலை நிற்கின்றோம். கர்த்தாவே, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நாட்கள் அதை உணர்ந்தவர்களாக கர்த்தாவே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை மகிமைப்படுத்த ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் இக்கட்டளையிடுவீராக. குடும்பமாக இந்த நாட்கள்ல, டிசம்பர் மாதத்துல ஆண்டவருடைய கிருபையை நினைத்து உம்மை துதிப்பார்களாக. கர்த்தாவே, காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிற உம்முடைய கிருபை எங்களை இந்த நாளிலும் இந்த காலை நேரத்திலும் எங்களை நிரப்புவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.